வணக்கம். இது உங்கள் கிராமத்து இளைஞன் சேனல். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது ஒரு உண்மை சம்பவம். வாங்க உள்ள போகலாம். ஒரு தேரை 100 பேருக்கு மேலே தங்களோட தோளில் தூக்கிக்கிட்டு ஊரையே சுற்றி வராங்கன்னா நம்ப முடிகிறதா? தமிழ்நாட்டு கிராமங்களில் இன்றும் உயிரோடு இருக்கும் பாரம்பரியங்களில் ஒன்றுதான் இந்த அற்புதமான தோல் மேல் சுமக்கும் தேர் திருவிழா. கண்டாச்சிபுரத்தை அடுத்த கடையம் கிராமத்தில் காலம் காலமாக பாரம்பரியமாக நடைபெற்று வரும் இந்த திருவிழா சாதாரண தேர் திருவிழா கிடையாது. கிட்டத்தட்ட 64 அடி உயரம் கொண்ட இந்த பிரம்மாண்ட தேரை அந்த ஊரைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான மக்கள் ஒன்றிணைந்து தங்களுடைய தோள்களில் சுமந்து வீதியெங்கும் எடுத்துச் செல்கிறார்கள். 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் இந்த பாரம்பரிய திருவிழா இந்த ஆண்டு 11/8/2026 அன்று வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்த திருவிழாவின் முக்கிய சிறப்புகளில் ஒன்றுதான் சூளைப்பிடாரியம்மன். அம்மன் தேர் மீது எழுந்தருளி பக்தர்களின் வெள்ளத்தோடு ஊரின் முக்கிய வீதிகளில் வலம் வருவது இந்த திருவிழாவின் மிக முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் திருவிழா நாளில் காலையில் ஊர் மக்கள் ஒன்று கூடி பொங்கல் வைத்து வழிபடுவது, நேர்த்திக்கடன் செலுத்துவது, பாரம்பரிய வழிபாடுகளில் மேற்கொள்வது என அந்த நாள் முழுவதுமே கிராமமே திருவிழா கோலம் பூண்டிருக்கும். இன்றைய நவீன காலத்திலும் பல தலைமுறைகளை கடந்து இந்த பாரம்பரியம் தொடர்ந்து நடைபெறுவது உண்மையிலேயே சிறப்பான விஷயம். ஓர் தேர், நூற்றுக்கணக்கான தோள்கள், ஒரே நம்பிக்கை, ஒரே ஊர். இதுதான் கண்டாச்சிபுரம் அடுத்த கடையம் கிராமத்தின் தனிச்சிறப்பு வாய்ந்த தோல் மேல் சுமக்கும் தேர் திருவிழா. இப்படிப்பட்ட நம்முடைய மண்ணின் பாரம்பரியங்களையும் கிராமத்து கலாச்சாரங்களையும் தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம கிராமத்து இளைஞன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காதீங்க. இந்த உண்மை சம்பவம் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.